இப்படிப்பட்ட பாக்கியத்தில் இருக்கிறேன். ஏன்னா இந்த பாக்கியம் இருக்கும்போதே நான் ஆயுதமேந்தி நிற்கிறேன்ற ஞாபகம் இருக்கும். மாயையோடு யுத்த மைதானத்தில் இருக்கிறேன்னு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இங்கே நம்மை வளர்ப்பதே மாயை அழிப்பதற்கு. முருகன் பார்த்திங்கன்னா என்னுடைய பிறவி நோக்கம் என்ன, பிறவி நோக்கம் என்னன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்ருப்பார். ஸோ நாம் தானே இறைவனுடைய குழந்தை. நம்ம பிறவி நோக்கம் என்ன? மாயையை அழிக்கிறது. அதுதான் அங்கே சூரபத்மன், பத்மாசுரன் இந்த மாதிரி நிறைய அரக்கர்களை அழிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்ததாக சொல்லுவாங்க. சில குழந்தைங்க நல்ல சிந்தனை பண்ணுறாங்க, சிந்தனையின் சொரூபமாக ஆகிடக்கூடாது. நீங்கள் நினைவின் சொரூபமாகணும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். சொல்கிற விஷயத்தை சிந்தனை பண்ணுறது வேறு, ஆனால் அந்த